நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட்ஸ், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பாடம் பண்ணுவோம். அதுக்கு வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க, வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது Panasonic. இப்போ Panasonic என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்மார்ட் டிவியில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. அதனால அவங்க கிட்டத்தட்ட ஒரு 14 வகையான மாடல்களை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. சமீபத்தில் கூட HX சீரீஸில் வந்து 2-3 வேரியண்ட்டில் வந்து ஸ்மார்ட் டிவியை லான்ச் பண்ணாங்க. ஸோ அது வந்து 43 இன்ச்சு, 55 இன்ச்சு, 65 இன்ச்சில் வந்து லான்ச் பண்ணாங்க. இதோட ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40,000 அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டிவிகளை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுவாங்க, அதுவும் குறிப்பாக Panasonic வாங்க விருப்பப்படுறவங்க டைரெக்டாக ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த தளங்களில் போய்ட்டு வாங்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 3 டைட்டானியம் எடிஷன் உலகம் முழுக்க லான்ச் பண்ண போகிறாங்க. பட் இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வரும் அப்படிங்கிற அறிவிப்பை சாம்சங் வெளியிடலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் SPO2 சென்சார் இருக்குது, ப்ளூடூத் 5.0 இருக்குது, LTE டெக்னாலஜி இருக்குது. இது மூலமா eSIM சப்போர்ட்டோட உங்களால் 4G கனெக்டிவிட்டி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் AMOLED டிஸ்பிளே, அதுக்கப்புறம் டியூல் கோர் எக்ஸினோஸ் சிப் செட், இந்த மாதிரி வகைரா நிறைய விஷயங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 3 டைட்டானியம் எடிஷனில் இருக்குது. ஸோ இதில் கலர் என்ன கலர் அப்படின்னா மிஸ்டிக் பிளாக்ல வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18 முதல்ல வந்து இது அவைலபிளாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குற டெக் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஓப்போ தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஓப்போ ரெனோ 4SE மாடல் வந்து வெற்றிகரமாக செப்டம்பர் 21 லான்ச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மொபைலை பற்றி ஒரு சில விஷயங்கள் லீக் அவுட் ஆயிருக்கு. MediaTek Dimensity 720 சிப்செட் வரப்போதாம். அதே நேரத்தில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரப்போதாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும், இந்த மாதிரி விஷயங்கள் ஹைலைட்டாக இப்போதைக்கு லீக் அவுட் ஆயிருக்கு. ப்ரைஸையும் வந்து ஒரு தோராயமாக சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,000, கிட்டத்தட்ட ஒரு 28,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 28,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து மார்க்கெட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 21 பொறுத்திருந்தீங்கன்னா ஓப்போ தரப்புலேருந்து ஒரு அழகான ஓப்போ ரெனோ 4SE மாடலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம டெக் நியூஸில் பார்க்க போகிறது வந்து சோனி தரப்புலேருந்து. சோனி ஒரு அட்டகாசமான லைட் வெயிட் மிரர்லெஸ் கேமரா வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. சோனியோட A7C ஸ்மாலஸ்ட், சின்னதாகவும் லைட் வெயிட்டாகவும் ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுவும் IBIS இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து இதில் வந்து புகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்பில்டாக வைஃபை இருக்குது, இன்பில்டாக ப்ளூடூத் இருக்குது, அதே மாதிரி ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் 24.2 ஃபுல் ஃப்ரேம் CMOS சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வசதிகளுக்கு இது மூலியமாக நீங்கள் அட்டகாசமான ஒரு 4K வீடியோவை ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் விலையை பார்த்தீங்கன்னா, அந்த பாடி மட்டும் உங்களுக்கு வந்து 1.25 லட்சம் ரூபாய், அதோட லென்ஸு 1.5 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ரூபாய்க்கு சோனியோட A7C மிரர்லெஸ் கேமராவை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதுவும் அக்டோபர் மாதம் லான்ச்சிங் நடக்க போகுது, முழுமையான லான்ச்சிங். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது டிஷ் டிவி தரப்புல இருந்து. டிஷ் டிவி ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, தங்களுடைய செட் ஆஃப் பாக்ஸோட ப்ரொடக்ஷனை இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. முழுசாக இல்லைங்க, 50% ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இதனால் வரைக்கும் தங்களுடைய செட் ஆஃப் பாக்ஸை இந்தியாவுக்கு வெளியே தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ டிஷ் டிவி மனசு இறங்கி இந்தியாவில் தயாரிக்க போகிறாங்க செட் ஆஃப் பாக்ஸை. கிட்டத்தட்ட ஒரு 50% ப்ரொடக்ஷன் இந்தியாவில் இருக்க போது இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து 2021 கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஷ் டிவி தரப்புல இருந்து. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியல்மி தரப்புல இருந்து. ரியல்மியோட Narzo 10A இந்த 2 மொபைல் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அந்த மொபைலை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரியல்மி என்ன பண்ணிட்டாங்கன்னா, IFA 2020 பெர்லின் ஷோவில் வந்து அடுத்த மொபைலை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரியல்மி Narzo 20 சீரிஸ் மொபைலை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் கூடிய விரைவில் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. அதில் 6000 mAh பேட்டரி வருமா, ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வருமா, இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டுமே லீக் அவுட் ஆயிருக்கு. எப்போ இது வந்து லான்ச் நடக்கும் அப்படின்னு தெரியல. பட் ரியல்மியோட Narzo 10A மொபைலை வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷாமி தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பவர் பேங்க் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. மீ வயர்லெஸ் பவர் பேங்க் 30 வாட்ஸ், அதோட சேர்த்து உங்களுக்கு வயர்லெஸ் ஸ்டாண்டு கொடுக்குறாங்க. ஸோ இது மூலயமா அவங்களால வந்து Mi 10 Ultra, Mi 10 5G, அதுக்கப்புறம் Mi 9 Pro 5G, அதுக்கப்புறம் iPhone 11, Galaxy S20 இந்த மாதிரி மாடல் மொபைல்களை வந்து இந்த வயர்லெஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். இதோட விலை என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $30 அப்படிங்கிறாங்க.
me.com நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Huaweiயோட Amazfit GTR 2 GTS 2 இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச் கூடிய லான்ச் ஆக போகுது. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 லான்ச் ஆக போகுது. அதுக்குள்ளே இதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியும். SpO2 அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் டிடெக்ஷன் இந்த ரெண்டு விஷயங்களையும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 22 வரைக்கும் நீங்கள் பொறுத்திருந்தீங்கன்னா முழுமையான விவரங்களும் இதோட விலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலையன்ஸ் ஜியோ என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் ஒரு மலிவு விலையில் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் கூகுளோட இணைஞ்சு நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரிலையன்ஸ் ஜியோ சொன்னதுக்கு அப்புறம் ஏர்டெல் என்ன சொன்னாங்க, நாங்களும் ஒரு மலிவு விலையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதாவது ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனை வந்து நாங்கள் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறோம். இதோட விலை என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்டெல் சொல்லலை, இருக்கலாம் மலிவு விலையில் ஸ்மார்ட் ஃபோன் 2500 ரூபாய்க்கு கிடைக்குமா, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏர்டெல் தரப்பில் இருந்து இந்த மலிவு விலையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அதே மாதிரி ரிலையன்ஸ் ஜியோவும் கொண்டு வர போகிறாங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் தரப்பில் இருந்து ஆப்பிள் தங்களுடைய A14 பயோனிக் சிப் இந்த சிப்பை வந்து பொதுவாகவே தங்களுடைய புதிய மொபைல்களை தான் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா iPhone 12 அறிமுகப்படுத்துறதுக்கு பதிலாக அதில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டாங்க, iPad Air 4th ஜெனரேஷனில் வந்து இந்த A14 பயோனிக் சிப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இது மூலயமா சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் 40% அதிகப்படுத்த முடியும். அதே நேரத்தில் 30% கிராஃபிக்ஸ் கார்டோட வேகத்தை அதிகப்படுத்த முடியும், பூஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ iPhone 12 வரதுக்கு முன்னாடியே இந்த A14 பயோனிக் சிப்பை வந்து iPad Air 4th ஜெனரேஷனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் தரப்பில் இருந்து ஒரு அட்டகாசமான ஸ்மார்ட் வாட்சை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆப்பிள் வாட்ச் 6 சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து விலை கம்மியான ஆப்பிள் வாட்ச் SE அப்படிங்கிற ஒரு விலை குறைஞ்ச ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ வாட்ச் 6 சீரிஸில் வந்து விலை பார்த்தீங்கன்னா 41,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வாட்ச் SE மாடல் வந்து உங்களுக்கு 30,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 6 சீரிஸில் வந்து உங்களுக்கு SpO2 ஆக்சிஜன் டிடெக்ஷன் சென்சார் இருக்குது. இன்னும் ஏராளமான வசதிகள் இந்த ஆப்பிளோட வாட்ச் 6 சீரிஸில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஹெட்செட் வந்து லான்ச் ஆயிருக்கு HP தரப்புலேருந்து. ஓமன் ஃப்ரீக்வன்சி வயர்லெஸ் ஹெட்செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 7.1 சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி அதிகபட்சமாக பேட்டரி லைஃப் 30 hours இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சகல வசதிகள் இருக்குது. இதில் வந்து சார்ஜிங்க்கு வந்து Type C போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா மதிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 12,500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ சேலுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் வாக்கு அப்படி ஷிப்பிங் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக் நியூஸில் கடைசி நம்ம பார்க்க போகிறது அமேசான் தரப்புல இருந்து அமேசான் ஸ்மார்ட் பிளக் அப்படிங்கிற ஹோம் அப்ளையன்ஸை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க, இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க அலெக்சாவோட சப்போர்ட்டோட இயங்குது அப்படின்னு சொல்லலாம். இது மூலயமா எக்கோ, ஃபயர் டிவி, அலெக்சா டிவைஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 3 சாக்கெட் பின் டிசைன் கொடுத்துருக்காங்க, 6A பவர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட விலை என்ன இருந்துச்சுனாங்கன்னா இந்தியாவில் 1999 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க முடியும். எங்கன்னா அமேசான் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அமேசானோட ஸ்மார்ட் பிளக். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துக்காங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.